சாமிக்கு போடுற பூக்களை தூக்கி கீழே போடாமல் நல்லா காய வச்சு வீட்லேயே வாசனையான சாம்பிராணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. நல்லா வாசனையாக கம்மன்னு இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களும் கொஞ்சம் கொஞ்சம் தான், அதிகமாக கிடையாது. பால் சாம்பிராணி கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. அப்புறம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, நெய், தேன், தசாங்கம், பன்னீர், இவ்வளோதாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 3 கற்பூரம், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், சாம்பிராணியை நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே போட்டு அரைச்சிடாதீங்க, ஜார் வீணாக போயிடும். இப்போ தசாங்கம் பாதி பாக்கெட் மட்டும் கொட்டிக்கிறேன். அப்புறம் நம்ம காய வச்சுருக்கிற பூக்களையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடாதீங்க, மிக்ஸி ஜார் ரொம்ப சூடாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நெய், தேன், ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. திட்டமாக கெட்டியாக பிசைஞ்சிட்டு பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நல்லா ஒரு 2-3 நாளைக்கு பிளேட்டில் வச்சு நல்லா காய வச்சு நல்லா ஏற்றுங்க. சாம்பிராணி செம வாசனையாக இருக்கும்.